வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம போன வீடியோ வந்து எஃபெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் கல்ச்சர் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ஒரு 5 மாடியூல்ஸ் இருக்குது சொன்னோம். அந்த 5 மாடியூல்ஸோட ஆர்டிகுலேஷன் பர்டிகுலர் சிலபஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது சொன்னோம். அதில் வந்து இந்த வீடியோவில் மாடியூல் 1 பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து எஃபெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் கல்ச்சர் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்னா என்ன அர்த்தம், இந்த பர்டிகுலர் டாபிக் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, how the culture of everyone involved can impact the project. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்டில் நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸில் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆகும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகுது, எப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் கூட நடந்துக்கணும், எப்படி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், அந்த மாதிரி சம் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த 5 மாடியூல்ஸ். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு இந்த மெயின் டாபிக், எஃபெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் கல்ச்சர் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன். அதில் வந்து மாடியூல் 1 என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு ஷெட்யூல் மீட்டிங்ஸ் வித் லோக்கல் இண்டிபெண்டன்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஸோ தட் டைம் இஸ் நாட் வேஸ்டட். அதாவது மீட்டிங்ஸ் எப்படி ஷெட்யூல் பண்ணணும் லோக்கல் இண்டிபெண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸில், அது அந்த மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறதை பொறுத்து டைம் எப்படி வேஸ்ட் பண்ணாமல் தடுக்க முடியும் தான் நம்ம ஃபஸ்ட்டு மாடியூலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வெர்பல் கம்யூனிகேஷன், பேராவெர்பல் கம்யூனிகேஷன், இது மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா கம்யூனிகேஷன் வித் பாடி லாங்குவேஜ் ஆர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். அதாவது பாடி லாங்குவேஜ் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். பேராவெர்பல் கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் வித் வாய்ஸ், பிச், டவுன். அதாவது நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்பீக் மூலமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோம், அது வந்து பேராவெர்பல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீட் டு ஃபிக்ஸ் த அஜெண்டா வெரி கிளியர் ஸோ தட் எவ்ரி ஒன் வில் பி ஆன் சேம் பேஜ் while peoples are from different culture. while சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நீட் டு ஃபிக்ஸ் த அஜெண்டா. நம்ம வந்து அஜெண்டா வந்து இப்போ பர்டிகுலர் மீட்டிங் வந்து எதனால நடக்குது, என்ன சொல்ல போகிறோம், என்ன டிஸ்கஸ் போகிறோன்ட்டு அந்த பர்டிகுலர் திங்ஸ் வந்து கிளியராக வச்சுக்கணும். அப்போ தான் எல்லா அந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாலோ அவங்க எல்லாருக்குமே கிளியர் மைண்ட் இருக்கும். ஓகே, இந்த மீட்டிங்கில் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு நீட் டு ஃபிக்ஸ் த அஜெண்டா வெரி கிளியர் ஸோ தட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வில் பி ஆன் த சேம் பேஜ், அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆன் டைம். அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆன் டைம்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் எனி டிலே மீட்டிங் வில் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் வந்து அதாவது வித்தவுட் எனி டிலே மீட்டிங் வில் ஸ்டார்ட்னா சம்டைம்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆன் டைம்னா ஆன் டைம் 10னா 10 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். மீட்டிங் வில் ஸ்டார்ட் அரவுண்ட் 10னா 10:15 அந்தமாதிரி உங்களுக்கு 10 to 15 minutes லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் மீட்டிங் ஆன் டைம்னா ஸ்டார்ட் வித்தவுட் எனி டிலே. அதுக்கப்புறம் when we plan a meeting with location independent people the things need to consider are ஒரு பர்டிகுலர் மீட்டிங் வந்து லொக்கேஷன் இண்டிபெண்ட்னா இப்போ வந்து நீங்கள் சென்னையிலையோ இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, டோட்டலாக தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட அதர் டீம்மேட்ஸ்லாம் டெல்லி இல்லை வந்து அகமதாபாத், அதுக்கப்புறம் வந்து ஒரிஷா, அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணோன்னா ஓகே. இதே இது வந்து உங்களோட இப்போ அதர் டீம்மேட்ஸ் வந்து யூஎஸ்ஸு, ஆஸ்திரேலியா அந்தமாரி டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஜோன் செட் ஆகுதா பார்க்கணும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் டெக்னாலஜி, இப்போது ஒரு கண்ட்ரிலையும் இப்போ வந்து சைனீஸ் ஆப்ஸ் வந்து இந்தியாவுக்கு அலௌட் இல்லை. அந்தமாரி ஒரு கண்ட்ரிலையுமே ஒரு ஆப்ஸு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் காமனாக இருக்கணும் யூஸிங் சேம் சாஃப்ட்வேர் ஸோ தட் there is no confusion. அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஏதாவது மீட்டிங்ஸாக இருந்தாலும் சரி காமன் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் கிளியர் அஜெண்டா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிளியர் அஜெண்டா மேக்ஸ் கிளியர் வியூ. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பிஃபோர் மீட்ஸ் நீட் டு டிஸ்கஸ் வெதர் ஆல் ஆர் இன் சேம் பேஜ். அதாவது மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் எல்லாருமே ஒரே விஷயத்தை பார்த்தா யோசிக்கிறோமா அப்படின்ட்டு. அதான் கம்யூனிகேஷன் கேப் இருக்குட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்களா, அது இதுதான். அதுக்கப்புறம் the way the people communicate in the meeting makes the meeting either shorter or longer. அதாவது சம் பீப்புள்ஸ்க்கு வந்து பேசும்போது கொஞ்சம் மெதுவாக பேசுவாங்க, இல்லை வந்து ஏதாவது அவங்க கன்வே பண்ணுற இங்கிலீஷோ இல்லை வந்து பர்டிகுலர் என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்களோ நம்மளுக்கு புரியாமல் இருக்கும். அந்தமாரி புரியாமல் இல்லை மெதுவாக பேசும்போது அவங்க வந்து பர்டிகுலர் மீட்டிங் வந்து லாங்கராக போக வாய்ப்பு இருக்குது. இல்லை சில பேர் வந்து பேசினா கரெக்டாக புரியும், நல்லா தெளிவாக பேசுகிறவங்க அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்லாம் மீட்டிங்லாம் ஷார்ட்டராக முடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் the way the people communicate in the meeting, அதான் அசன்ட் சொல்லுவாங்க.
makes the meeting either shorter or longer. If everyone understand what one is speaking, the meeting will be shorter. அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து some feel the some feel the talk of one person is wasted, but the other one is but the other person is it is important talk to understand further. அதாவது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இப்போ வந்து நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியலாம். ஆனால் எனக்கு தான் தெரியும் இந்த பர்டிகுலர் இதெல்லாம் நம்ம வந்து கன்வே இப்போவுமே பண்ணி என்னென்ட்டு புரிய வச்சா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்டானது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ட்டு எனக்கு தெரியும். அதனால் இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் அதாவது சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து நான் பேசுகிற டைம் வேஸ்ட்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தர் டாபிக்ஸ் போகும்போது இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு தான் நான் வந்து அது வந்து இம்பார்ட்டன்ட் டு டாக்ட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கெட்டிங் டவுன் டு பிஸ்னஸ் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் டாக். ஸ்மால் டாக் இஸ் நான்-சீரியஸ் ஆர் கேஷுவல் சிட் சாட் டாக். அதாவது கெட்டிங் டவுன் டு பிஸ்னஸ் இது வந்து ஒரு டாபிக். அதாவது கெட்டிங் டவுன் டு பிஸ்னஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் டாக்கு. இது ஸ்மால் டாக்னால் உங்களுக்கு வந்து ஒரு சிட் சாட் டாக்கு, இல்லை வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் டாக் இல்லை. அதனால தான் அது நான்-சீரியஸ் அண்ட் கேஷுவலு. லெஸ் ஃப்ளூவெண்ட் பீப்புள் டேக் டைம் டு எக்ஸ்ப்ரெஸ் தெம்செல்ஃப். ஆக்னே நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, பர்டிகுலர் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் சரி, அதர் பீப்புள்ஸ்க்கு புரியலன்னா அவங்க வந்து பர்டிகுலர் ஸ்பீச்சை கன்வே பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இம்பேஷன்ஸ் காமிக்கக்கூடாது, அதாவது பொறுமை இழந்துடக்கூடாது. அதான் அவாய்ட் ஷோயிங் இம்பேஷன்ஸ், எம்பசைஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக் ஸ்லோலி. அதாவது ட்ரைங் டு புட் யுவர் செல்ஃப் சம்ஒன் ஷூ. அதாவது பொறுமையாக பேசி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். அதான் சொல்கிறாங்க ஸ்பீக் ஸ்லோலி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக் ஸ்லோலிக்கு இல்லை, இது எம்பசைஸ்க்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் யூஸ் சிம்பிள் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகுலேட் கிளியர்லி, கன்வேயிங் த மெசேஜ் கிளியர்லி. சரிங்களா? இப்போ வந்து இன் கல்ச்சர்ஸ் விச் ஆர் டாஸ்க் ஓரியன்டட்னா லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ் ஆன் டைம் ஆர் டைம் இஸ் மணி. அதாவது கல்ச்சர்ஸ் விச் ஆர் டாஸ்க் ஓரியன்டட்னா டாஸ்க் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சம் டீம் வந்து டாஸ்க் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், சம் டீம் வந்து டாஸ்க் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாமல் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் கல்ச்சரு. அந்தமாரி டாஸ்க் பேஸ்டு ஓரியன்ட் கல்ச்சரில் வந்து உடனே என்னன்ட்டு கெட் டவுன் இன்டு த பிஸ்னஸ் சிட் சாட் டாக்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் டைம் இஸ் மணி அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. பீப்புள் ஃப்ரம் டாஸ்க் ஃபோர்ஸ்டு கல்ச்சர் வில் லீவ் த மீட்டிங் ஒன்ஸ் மீட்டிங் டைம் இஸ் ஓவர். அதாவது மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஷார்ப். சரிங்களா? அதாவது மீட்டிங் ஆன் அந்த சொன்னல 10 AM, அதுமாதிரி மீட்டிங் கரெக்டாக 10 AM ஆரம்பிக்கும். அதுமாதிரி பீப்புள்ஸ்லாம் டாஸ்க் ஃபோர்ஸ்டு கல்ச்சர்ஸில் இருந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக மீட்டிங் 11 o'clock முடியுதுன்னா 11 o'clock போயிடுவாங்க. அது யார் பேசினாலும் சரி, 11 o'clock 11:05 வரைக்கும் யார் பேசினாலும் சரி, அவங்க அதெல்லாம் கேரே பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க மீட்டிங் விட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து கல்ச்சர். அதாவது கல்ச்சர்ஸ் விச் ஆர் டாஸ்க் ஓரியன்ட். இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் கல்ச்சர்ஸ் வந்து மீட்டிங் ஸ்பில் ஓவர் வந்து அங்கே காமன். அதாவது 11 o'clock முடியும் சொன்னால் 11:30 முடியுது, 11:15 முடியும். அந்தமாதிரி மீட்டிங் ஸ்பில் ஓவர் காமன். ஆனால் மீட்டிங் வந்து கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிக்காது. 10 o'clock சொன்னால் அவங்க 10:15 இல்லை 10:05 அந்தமாதிரி ஆரம்பிப்பாங்க. அதான் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் 10 PM, நாட் ஷார்ப். சரிங்களா? அப்புறம் மீட்டிங் ஸ்பில் ஓவர்ஸ் ஆர் காமன். ஸ்பில் ஓவர்ஸ்னால் மீட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா டைம் நடக்கும். அதுக்கப்புறம் டிஸ்அக்ரிமெண்ட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபார் த கவுண்டர் பார்ட். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இது தப்பு அப்படின்ட்டு அவங்க மீட்டிங்கில் எல்லோரும் முன்னாடி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் நினைப்பாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். அதுதான் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் லீட்ஸ் டு, அதாவது இது தப்புட்டு சொல்கிறது லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஃபேஸ். லாஸ் ஆஃப் ஃபேஸ்னால் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட், லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான் லாஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபார் த கவுண்டர் பார்ட். இதுதான் உங்களுக்கு வந்து மாடியூல் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் இப்போ நம்ம கன்வே பண்ண எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இப்போ வந்து மாடியூல் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.